நானும் கொளுத்துற வெயில்ல கொலகாண்டில் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போன்னு உள்ளக்க வந்து நுழைஞ்சதுமே கதவை சாத்திட்டு விளாண்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு ஒரு 6 அடித்தா பாருங்க, 500 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு கப்பீஸுக்கு ஃபுட்டு போடலான்னு. அவங்க வேறு ஃபுட்டு போடலான்னா பல்ல பொழந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் சட்டு புட்டுன்னு ஓடியாந்துட்டேன். இங்கே வந்துட்டு மீன் எடுத்துட்டு நானும் சரன்னு ஓடி போயிட்டு டேங்கை பக்கத்தில் நின்ட்டேன். இவங்க இதுக்கு மேலே தாங்க மாட்டாங்க, பல்ல பொழந்து எம்மாவளத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுட்டை சரன்னு வச்சு போட ஆரம்பித்தேன். ஃபுட்டை போட்டதுமே பசியில் இருக்கிறவங்க பிரியாணி போட்டதை பார்க்குறாப்புல ஒத்தன்னு அடிச்சுக்கிட்டு விழுந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளக்க கையை வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே கையை வச்சா அதையும் சைடிஷ்னு நினச்சிட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பயலோல்ட்ட கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணணும், இப்போ கையை தான் விட்டேன். ஒத்தன்னு அடித்து இழுத்துக்கிட்டுருந்தாங்க. என் கையை விடுக்கணான்னு பார்த்து இருக்கும்போது ஒத்தவனை பிடிச்சி அடிக்கலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன். அவனும் கபாரன்னு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் கையை விட்டு பார்த்துக்கிருந்தேன். நல்லா கடிச்சிட்டு கூசி விட்டு தான் போனாங்க. இப்படியே இருந்தால் கையை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கையை வெளியே எடுத்தாச்சு. இந்த மாதிரி இவங்களுக்கு ஃபுட்டு போடாமல் இருந்தால் கையை தான் கடிதுமாங்க. உங்களுக்கு மீன் பிடிக்குன்னா லைக் பண்ணிட்டு, உங்கள் அம்மா அப்பா தான் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.